பழனியில இருக்க முருகன் கூட அவங்க வந்து பால் காவடி எடுத்துட்டு போவாங்க. முருகன் வந்து வெஜிடேரியன் சாமி. இப்ப பழனியில இருக்க முருகனுக்கு பஞ்சாமிரதம் தான் கொடுக்க முடியும். ஆனா கொஞ்ச நாளுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி மச்சக்காவடின்னு ஒண்ணு எடுத்துட்டு போவாங்க. மச்சக்காவடினா என்ன? மச்சக்காவடினா பால் காவடி, மலர் பூ காவடி, மச்சக்காவடின்னு ஒரு காவடி இருக்கு இல்ல, எல்லாருக்கும் தெரியல அந்த வார்த்தை. மச்சக்காவடி மீன் எடுத்துட்டு போறாங்க. மீன் எப்படிங்க நீங்க போய் பழனி ஆண்டவர் கொடுப்பீங்க? அவருக்கு பழனி ஆண்டவருக்கு மீன் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஏன் கொடுக்கலாம்? வள்ளியோட கணவன் அவர் மீன் எல்லாம் சாப்பிடுவாரு. மீன், தேனை, தினை எல்லாம் தான் சாப்பிடுவாரு. அதெல்லாம் கொடுப்போம்னு பொதுமக்கள் சொன்னாங்கன்னா, உண்மையிலே முருகர் கடவுளாக இருக்கும் பட்சத்தில் முருகர் என்ன சொல்லுவாரு? எனக்கு மீனும் ஒண்ணுதான், பாலும் ஒண்ணுதான், தயிரும் ஒண்ணுதான், நெய்யும் ஒண்ணு, எல்லாம் எனக்கு ஒண்ணு, நான் படைச்ச பொருள் இதெல்லாம். இல்ல எனக்கு என்ன வித்தியாசம்? நீ எதை வேணா கொண்டாவும், பக்தி தான் முக்கியம். ஏன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தமிழ் மரபுல கடவுளை விட பக்தனுக்கு மரியாதை ஜாஸ்தி. ராமர் கூட நம்ம என்ன சொல்லுவோம், சபரியை வந்து கடிச்சு கொடுத்தாங்க, எச்ச பண்ணி கொடுத்தாங்க. ஆனா ராமர் வந்து அது ஒண்ணுமே சொல்லல. கந்தனார் வந்து செருப்பு போட்ட காலை வச்சு சிவனோட கண்ணுல தோல்ல காலை வைக்கிறாரு, கண்ணுல காலை வைக்கிறாரு. சிவன் கோச்சிக்கவே இல்லை, அவருக்கு தான் வந்து அருள் பாலிக்கிறாரு. அவர் கொண்டாந்து கொடுத்தது மாமிசம் தான். வாயில தண்ணி கொண்டாந்து உட்காந்து கொப்பளிக்கிறாரு. சிவன் தலையில கொப்பளிக்க, சிலை தலையில கொப்பளிக்கிறாரு. ஆனா சிவன் கோச்சிக்கல.